வணக்கம். செய்தி சுருக்கம். சென்ட்ரலுக்கு எம்ஜிஆர் பெயர், மோடி அறிவிப்பு. சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினாரு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. தமிழகத்துக்கு வந்து போற எல்லா விமானங்களுக்கும் இனி தமிழ் பெயர்லேயே அறிவிப்புகள் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாரு. தமிழக முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வருது. அதனால நாளை நமதே 40 நமதே அப்படின்னாரு. உலகத்துல எந்த மூலையில தமிழர்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலும் மத்திய அரசு ஓடி வந்து உதவும் அப்படின்னு பிரதமர் சொன்னாரு. We decided to rename the Chennai Central Station after the great MGR. Namde Nadum Namde. பெரு நஷ்டத்துல முடிஞ்சிருக்கு தேமுதிகவோட பேராசை. விஜயகாந்தை எப்படியாச்சும் அதிமுக இழுக்கணும் அப்படின்னு துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் ரொம்பவே முயற்சி செஞ்சாங்க. வண்டலூர் பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி பேசும்போது விஜயகாந்தும் கலந்துப்பாரு அப்படின்னு அதிமுக தரப்புல அறிவிக்கப்பட்டுச்சு. மேடையில விஜயகாந்த் படத்தையும் கொண்டு போய் வச்சாங்க. இன்னைக்கு காலையில அமைச்சர் தங்கமணி வேலுமணி கிட்ட சுதீஷ் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அதிமுக அணில விஜயகாந்த் சேர்வார் அப்படின்னு கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஓபிஎஸும் சொன்னாரு. இந்த சமயத்துல திமுக பொருளாளர் துரைமுருகனை அவர் வீட்டுக்கே போயிட்டு தேமுதிக மூத்த நிர்வாகி அனகை முருகேசன் பார்த்திருக்காரு. அதிமுக அணிலிருந்து விலகிட்டு வரோம், எங்களுக்கு சீட்டை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்ட தேமுதிக நிர்வாகிகள் கேட்கும்போது கையை விரிச்சு காமிச்சாராம் துரைமுருகன். கூட்டணி கட்சிகளுக்கு 20 சீட்டை பிரிச்சு கொடுத்துட்டோம், திமுகவே 20 சீட்டை தான் நிக்குது, அதனால உங்களுக்கு சீட் ஒதுக்க முடியாது அப்படின்னு துரைமுருகன் சொன்னதால தேமுதிக நிர்வாகிகள் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு திரும்பினாங்க. தேமுதிகவோட ரெட்ட வேஷம் தெரிஞ்சதும் வண்டலூர் பொதுக்கூட்ட மேடையில இருந்த விஜயகாந்த் படத்தை எடுத்துட்டாங்க. அதிமுக அணில தேமுதிகவுக்கு இனி இடமே இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரேமலதாவும் சுதீஷும் தகுதிக்கு மீறி சீட்டை கேட்டாங்க. அதான் நம்மள எல்லாரும் கழட்டி விட்டாங்க அப்படின்னு தேமுதிக நிர்வாகிகள் புலம்புறாங்களாம். கூட்டணி பேச்சு தொடரும் அப்படின்னு சுதீஷ் சொல்றாரு. திமுக அதிமுக 2 அணிகளும் தேமுதிகவை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலையில சென்னை நட்சத்திர ஹோட்டல்ல மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சுதீஷ் சந்திச்சாரு. அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி 2 பேருமே பேச்சு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சுதீஷ் சொல்லும் போது அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்த வாட்டி தமிழகத்துல பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்யும் போது விஜயகாந்த் கலந்துப்பாரு அப்படின்னு சுதீஷ் தெரிவிச்சாரு. ரஃபேல் ஆவணங்கள் திருடு போயிடுச்சு அப்படின்னு அரசாங்கம் தகவல். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்துல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு தொடரப்பட்ட வழக்க சுப்ரீம் கோர்ட் டிசம்பர் 14ஆம் தேதி தள்ளுபடி செஞ்சது. அதை எதிர்த்து பிரசாந்த் பூஷன், யஷ்வந்த் சின்ஹா, அருண் ஷோரி இவங்கெல்லாம் தாக்கல் செஞ்ச சீராய்வு மனு இப்போ விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மத்திய அரசோட சார்பில் ஆஜரான அட்டார்னி ஜெனரல் கே வேணுகோபால் ரஃபேல் டீல் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் ராணுவ அமைச்சகத்திலிருந்து திருடு போயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ராணுவ அமைச்சகத்தோட இந்த நாள் இல்லைனா முன்னாள் ஊழியர் தான் இதை திருடி இருக்கணும், அதை பத்தி விசாரணை நடந்துட்டு வருது, திருட்டு ஆவணங்கள் அடிப்படையில தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுக்களை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு வேணுகோபால் வாதிட்டாரு. அதை கேட்ட நீதிபதிகள் திருடப்பட்டதா சொல்லப்படுற ஆவணங்களை ஆராய்ஞ்சு அதனோட அடிப்படையில இறுதி முடிவை கோர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி வழக்க மார்ச் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சாரு. முகேஷ் அம்பானி முன்னேற்றம். 2019ஆம் ஆண்டுக்கான உலக பணக்காரர்கள் பட்டியலை ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டிருக்கு. அமேசானோட நிறுவனர் பெசோஸ் 9,24,000 கோடி ரூபாய் சொத்துக்களோட முதலிடம் பிடிச்சிருக்காரு. பில் கேட்ஸ் 2வது இடத்துல இருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு 6,80,000 கோடி ரூபாய். போன வருஷம் 19வது இடத்துல இருந்த முகேஷ் அம்பானி இந்த வாட்டி 13வது இடத்துக்கு முன்னேறியிருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு 3,53,000 கோடி ரூபாய். இந்திய தொழிலதிபர்கள் விப்ரோ அசிம் பிரேம்ஜி 36வது இடம், HCL ஷிவ் நடார் 82வது இடம், லக்ஷ்மி மிட்டல் 91வது இடம் பிடிச்சிருக்காங்க. உலகின் அதிவேகமான கார். உலகத்திலேயே அதிவேகமான காரை ஒரு இந்தியன் கம்பெனி தயாரிச்சிருக்கு. அது மின்சாரத்தில் இயங்குற கார் அப்படின்றது கூடுதல் சிறப்பு. மஹிந்திரா ஆட்டோமொபைல் கம்பெனி இட்டாலியில இருக்க ஆட்டோமொபிலே பினின்ஃபரினா அப்படின்ற கம்பெனியை 2015ல 400 கோடி ரூபாய்க்கு வாங்குச்சு. இந்த கம்பெனி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் சொகுசு கார் தயாரிப்புல ஜித்தனா. மஹிந்திராவுக்கு ஃபார்முலா இ எலக்ட்ரிக் கார் ரேசிங் சாம்பியன்ஷிப்ல பார்ட்டிசிபேட் பண்ணது மூலமா மின்சார கார் தொழில்நுட்பத்துல நல்ல அனுபவம். இந்த கூட்டணி முயற்சியில உருவானதுதான் புதிய அதிவேக மின்சார கார் பட்டிஸ்டா. ஃபார்முலா 1 ரேஸ் காரை விட அதிவேகமா போற பட்டிஸ்டா 2 செகண்ட்ல 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டுமா. மணிக்கு 400 மைல் வேகத்தை இது தாண்ட முடியும், எந்த விதமான பொல்யூஷனும் வெளியேற்றாம. மொத்தம் 150 பட்டிஸ்டா மட்டும் தயாரிக்க மஹிந்திரா முடிவு செஞ்சிருக்கு. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagram எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.